வணக்கம். இது மைண்ட் மாற்றம். நம்மள பல பேருக்கு ஒரு கட்டத்துல ஒரு கேள்வி வரும். இவ்ளோ ஓடுறோமே, இவ்ளோ கஷ்டப்படுறோமே, இதுக்கெல்லாம் என்னதான் பலன்? நம்ம எல்லாருமே ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா, அந்த ஓட்டத்துல லைஃப் அப்படின்னா என்னங்கிறதையே ரசிக்க மறந்துடுறோம். சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மள காயப்படுத்துவாங்க. நம்ம ரொம்ப நம்பின விஷயங்கள் பொய்த்து போகும். அந்த நேரத்துல மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும் பாருங்க. அது யாராலையும் சொல்ல முடியாத ஒரு வலி. ஆனா அந்த வலியில தான் ஒரு பெரிய ரியலைசேஷன் இருக்கு. வாழ்க்கை நமக்கு எதையாவது கத்து தரணும்னு நினைச்சா முதல்ல நம்மள கொஞ்சம் அழ வைக்கும். அப்புறம்தான் அந்த பாடத்தை புரிய வைக்கும். அந்த பாடம் தான் உங்களை இன்னைக்கு இங்க இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பேச போற உண்மைகள் ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சதில்ல. இது ரத்தமும் சதையுமா பல பேர் வாழ்க்கையில அடிபட்டு கத்துக்கிட்ட யதார்த்தங்கள். உங்க மைண்ட் செட்டை ஒரு நிமிஷம் ரீசெட் பண்ணுங்க. நீங்க இப்போ எதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஒரு வீடியோ உங்க பார்வை கோணத்தை மாத்த போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்க நாங்க தயார். நீங்க தயாரா? வாங்க, வாழ்க்கையோட கசப்பான ஆனா உண்மையான அந்த யதார்த்தங்களை பார்ப்போம். ஏன்னா மனசு மாறினாதான் வாழ்க்கை மாறும். இந்த உலகத்துல எல்லாமே இன்ஸ்டண்டா நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். 2 நிமிஷத்துல நூடுல்ஸ், 10 நிமிஷத்துல டெலிவரி. ஆனா வாழ்க்கை வாழ்க்கை இன்ஸ்டன்ட் கிடையாது. அது ஒரு அழகான பயணம். ஆனா நாம என்ன பண்றோம்? ஒரு செடியை நட்டுட்டு அடுத்த நிமிஷமே அதுல பழம் வருமான்னு பார்க்குறோம். அப்படி வராதப்போ எனக்கு மட்டும் ஏன் எதுவும் நடக்கல அப்படின்னு டிப்ரெஸ் ஆகுறோம். உண்மை என்ன தெரியுமா? தி பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் டேக் டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் பாடம் பொறுமை. வாழ்க்கையோட முதல் யதார்த்தமான உண்மை இதுதான். பொறுமை எவ்வளவு முக்கியம் என்பதை பொறுமையாதான் கத்து தருது இந்த வாழ்க்கை. நம்ம பல பேரோட பிரச்சனை நம்ம வெயிட் பண்ண தயாரா இல்லை. ஆனா கவனிச்சு பாருங்க, ஒரு சிற்பம் உருவாகணும்னா அந்த கல்லு பல 1000 அடிகளை பொறுமையா தாங்கிக்கணும். ஒரு வைரம் உருவாகணும்னா அது பல வருஷம் பூமிக்கு அடியில பிரஷரை தாங்கிக்கணும். நீங்க இப்போ கஷ்டப்படுறீங்க, முயற்சி செய்றீங்க, ஆனா ரிசல்ட் வரலையா? கவலைப்படாதீங்க. நீங்க இப்போ வெயிட்டிங் பீரியட்ல இல்ல, நீங்க ப்ரொசஸிங் பீரியட்ல இருக்கீங்க. பொறுமைங்கிறது சும்மா கை கட்டி உட்கார்ந்துருக்கிறது இல்ல. பேஷன்ஸ் இஸ் an active state. அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தாமதமா கிடைக்கிறது எல்லாமே தகுதியானது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சில நேரங்கள்ல சம்திங் பிக்கர் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்க மேல நம்பிக்கை வைங்க. காலத்தின் மேல நம்பிக்கை வைங்க. நல்லதையே நினைப்போம், எக்ஸ்பெக்டிங் தி அன்எக்ஸ்பெக்டட். நம்ம எல்லாரும் ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் வச்சிருப்போம். இந்த வயசுல படிப்பு, இந்த நேரத்துல வேலை, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும்னு ஒரு மேப் போட்டு வச்சிருப்போம். ஆனா லைஃப் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஆர் பிஸி மேக்கிங் அதர் பிளான்ஸ். நம்ம ஒன்று நினைப்போம், ஆனா வாழ்க்கை நமக்கு வேற ஒன்று கொடுக்கும். ஏன் இப்படி நடக்குது? நம்ம ஒரு கார்ல கூகுள் மேப்ஸ் போட்டுட்டு போறோம்னு வச்சுப்போம். நம்ம நினைச்ச பாதையில ஏதோ ஒரு பிளாக் இருந்தா மேப் உடனே வேற ஒரு ரூட்டை காட்டும். நம்ம அங்க கூகுள் மேப்ஸ் கிட்ட சண்டை போடுறது இல்ல, அமைதியா அந்த மாற்று பாதையில போறோம். ஆனா வாழ்க்கையில மட்டும் ஏதோ ஒரு மாற்றம் வந்தா நம்ம அப்படியே பிரேக் டவுன் ஆயிடுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கை உங்களுக்கு ஒரு கதவை மூடுதுன்னா அது உங்களை அங்கேயே நில்லுன்னு சொல்லல, வேற ஒரு கதவை தேடி போன்னு சொல்லுது. சில நேரங்கள்ல நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கலனா அதை பேட் லக்குன்னு நினைக்காதீங்க. அது ஒரு ப்ரொடெக்ஷன். ஒருவேளை அந்த பாதையில போயிருந்தா உங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்திருக்கலாம். அதை தவிர்க்கத்தான் வாழ்க்கை உங்களை திசை திருப்புது. வாழ்க்கை ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி. நம்ம ஒரு மூவ் பண்ணா வாழ்க்கை ஒரு மூவ் பண்ணும். நம்ம பண்றது பிளானிங், வாழ்க்கை பண்றது ட்ரெயினிங். இந்த மாற்றங்களை எதிர்க்காதீங்க. ஸ்டாப் ரெசிஸ்டிங் த சேஞ்சஸ். ஒரு ஆறு எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கடலை நோக்கி போகுதோ அதே மாதிரி நீங்களும் ஓடிக்கிட்டே இருங்க. திசை மாறினாலும் உங்க இலக்கு மாறாம இருந்தா போதும். திட்டமிட்டபடி நடக்கலையேன்னு கவலைப்படாதீங்க.
திட்டமிட்டதை விட சிறப்பா ஏதோ நடக்க போகுதுன்னு நம்புங்க உங்க மனசுக்குள்ள. மௌனத்தின் வலிமை. சைலன்ஸ் இஸ் அ சூப்பர் பவர். நம்மள பல பேருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடனே கத்தணும், உடனே விளக்கம் கொடுக்கணும், இல்லைன்னா உடனே பதிலடி கொடுக்கணும்னு தோணும். ஏன்னா அமைதியா இருந்தா நம்ம தோத்துட்டோன்னு மத்தவங்க நினைப்பாங்கன்னு ஒரு பயம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்க மௌனம்தான் மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. எல்லா இடத்துலயும் எல்லார்கிட்டயும் நீங்க சரியா இருக்கணும்னு விளக்கம் கொடுத்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல உங்க மௌனம் தான் சிறந்த பதிலா இருக்கும். உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. அவங்க உங்க நேரத்துக்கு தகுதியற்றவங்க. உங்களை நீங்க யாருன்னு நிரூபிக்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க எனர்ஜி வீணாயிரும். மௌனமா நகருங்க. மூவ் இன் சைலன்ஸ். உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்கணும்னா அது யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றி சத்தம் போடட்டும். அது வரைக்கும் நீங்க மௌனமா உங்க வேலையை பாருங்க. உங்களை நீங்களே கொண்டாடுங்க. நம்ம எல்லாருமே மற்றவங்க நம்மளை பாராட்ட மாட்டாங்களா, மற்றவங்க நம்மளை நேசிக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொன்னாதான் நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் ஏன்? மற்றவங்களோட வால்டிவேஷன் உங்களுக்கு எதுக்கு? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு நீங்களே மிகப்பெரிய ரசிகரா இருங்க. ஒரு சின்ன விஷயத்த நீங்க நல்லா செஞ்சா கூட ஹே ஐ டிட் இட் சம்மடா அப்படின்னு உங்களை தோள் தட்டி கொடுத்துக்கோங்க. வேற யாரும் உங்க கூட இல்லைனாலும் நீங்க உங்களுக்கு துணையா இருங்க. யூ ஆர் எனஃப். நீங்க இந்த உலகத்துல பிறந்ததே ஒரு பெரிய வெற்றி தான். அப்படி இருக்கும்போது உங்களை நீங்களே ஏன் குறைச்சு மதிப்பிடுறீங்க? உங்க குறைகளை தாண்டி உங்ககிட்ட இருக்கிற நிறைகளை கொண்டாடுங்க. மற்றவங்க உங்களை கொண்டாடுற வரைக்கும் காத்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு தகுதியானவர் தான். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்க தவறுறோம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது கண்ணாடியை பார்த்து சிரிங்க. உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்சாதான் இந்த உலகமே உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும். நேர மேலாண்மை. டைம் இஸ் மோர் தென் மணி. டைம் இஸ் ஃப்ரீ பட் இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல யாரோ ஒருத்தர் தினமும் 86,400 ரூபாய் போடுறாங்கன்னு வச்சுப்போம். ஆனா அன்னைக்கு நைட்டுக்குள்ள அதை நீங்க செலவு பண்ணலைன்னா அது காணாம போயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பைசா கூட வீணாக்காம செலவு பண்ணுவீங்கல்ல? அதே 86,400 நொடிகள் தான் தினமும் உங்களுக்கு கிடைக்குது. அது நீங்க எப்படி செலவு பண்றீங்க? நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நேரம் எல்லாருக்கும் சமமா தான் இருக்கு. நாம அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் வித்தியாசம் இருக்கு. தேவையில்லாத சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங், மற்றவங்கள பத்தின வீண் பேச்சுகள், இதெல்லாம் உங்க நேரத்தை திருடுற திருடர்கள். டோன்ட் கில் டைம். டைம் இஸ் கில்லிங் யூ. முக்கியமான வேலை எதுவோ அதை முதல்ல செய்யுங்க. ஒரு நாளை திட்டமிடுங்க. காலையில எழுந்த உடனே அன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு ஒரு தெளிவு இருந்தா உங்க வேகம் இன்னும் அதிகமாகும். நேரத்தை மதிக்கிறவனை தான் இந்த உலகமும் மதிக்கும். போன நிமிஷம் திரும்ப வராது. அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த தள்ளி போடும் பழக்கத்தை இன்னைக்கே தூக்கி போடுங்க. இப்போவே செய்யுங்க. நேரத்தை சரியா பயன்படுத்தினா வெற்றி நிச்சயம். ஆனா அந்த வெற்றிக்கு தேவையான உழைப்பு எப்படி இருக்கணும்? அதை அடுத்ததா பார்ப்போம். உழைப்பின் ரகசியம். டோன்ட் ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஸ்மார்ட். நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம், கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு. ஆனா கவனிச்சு பாருங்க, ஒரு சுமை தூக்குற தொழிலாளி உலகத்திலேயே அதிகமா கஷ்டப்பட்டு உழைக்கிறார். ஆனா அவர் ஏன் உலகத்துல பெரிய பணக்காரராக முடியல? ஏன்னா வெறும் கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது. அந்த உழைப்பு சரியான திசையில, புத்திசாலித்தனமான வழியில இருக்கணும். ஒரு மரத்தை வெட்ட உங்களுக்கு 5 மணி நேரம் கிடைக்குதுன்னா அதுல முதல் 4 மணி நேரம் உங்க கோடாரிய தீட்டுறதுக்காக செலவிடுங்க. அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். மொக்கையான கோடாரிய வச்சுக்கிட்டு 5 மணி நேரமும் மரம் வெட்டுறது வெறும் ஹார்ட் ஒர்க் தான். உங்க எனர்ஜியை எங்க செலவு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத வேலைகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க கத்துக்கோங்க. தொழில்நுட்பத்தை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்துங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கழுத மாதிரி உழைக்காதீங்க, குதிரை மாதிரி ஓடுங்க. கடின உழைப்பு உங்களுக்கு ஒரு கதவை திறந்து விடலாம்.
ஆனா புத்திசாலித்தனம் தான் உங்களை அந்த பாதையில வேகமா கூட்டிட்டு போகும். ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி இதை விட எளிமையா வேகமா செய்ய முடியுமா அப்படின்னு யோசிங்க. அதுதான் முன்னேற்றத்தோட ரகசியம். உழைப்பு வேர்வை சிந்துறதுல மட்டும் இல்ல, அது உங்க சிந்தனையிலயும் இருக்கணும். ஒர்க் இன் சைலன்ஸ், லெட் யுவர் ஸ்மார்ட்னஸ் மேக் த நாய்ஸ். அகந்தை மற்றும் பணிவு. கில் யோர் ஈகோ, கீப் யோர் சோல். நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் வந்துட்டாலோ இல்லை கொஞ்சம் பேர் கிடைச்சிட்டாலோ நம்ம தலைக்கு மேலே ஒரு சின்ன விஷயம் ஏறும். அதுதான் அகந்தை. இது உங்களுக்கே தெரியாம நீங்க கட்டி எழுப்பிய எல்லா உறவுகளையும் உங்களோட வெற்றியையும் மெதுவா அழிச்சிரும். ஒரு பழம் பழுத்துடுச்சுன்னா அந்த மரம் தானாவே கீழே குனியும். ஏன்னா அதுகிட்ட ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி தான் உண்மையான தகுதியும் அறிவும் இருக்கிறவங்க எப்பவும் பணிவா இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்க கத்துக்கிறத நிறுத்திடுறீங்க. ஈகோ உங்களை ஒரு இருட்டு அறைக்குள்ள பூட்டி வச்சிரும். அங்க நீங்க மட்டும்தான் ராஜா, ஆனா வெளியில உலகம் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கும். பணிவுங்கிறது பயம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய பலம். நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உங்க கால்கள் தரையில இருக்கட்டும். அப்போதான் நீங்க இன்னும் உயரமா வளர முடியும். யார்கிட்டையும் நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க யாருன்னு உங்க செயல்கள் சொல்லணும். மத்தவங்கள மதிக்க கத்துக்கோங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட நீங்க எப்படி நடக்கிறீங்கிறது தான் உங்க உண்மையான குணத்தை காட்டும். அகந்தை உங்களை தனிமைப்படுத்தும். பணிவு உங்களை எல்லாரோட மனசுலையும் கொண்டு போய் சேர்க்கும். பணிவோட இருந்தா மரியாதை கிடைக்கும். ஆனா சில நேரங்கள்ல வாழ்க்கை நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும். அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது, அதை தான் அடுத்ததா பார்க்க போறோம். சவால்களே வாய்ப்புகள். எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அ கிஃப்ட். நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம அழுதுட்டு இருப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பிரச்சனை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக வந்த ஒரு வாய்ப்பு. ஒரு பட்டாம்பூச்சி அந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியே வர ரொம்ப போராடும். அந்த போராட்டம் தான் அதோட இறக்கைகளுக்கு பலத்தை கொடுக்குது. நாம அந்த போராட்டத்தை தடுத்தோம்னா அந்த பட்டாம்பூச்சியால பறக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில வர சவால்களும் அப்படிதான். அது உங்களை உடைக்க வரல, உங்களை உருவாக்க வந்திருக்கு. ஸ்மூத் சீஸ் டோன்ட் மேக் ஸ்கில்ஃபுல் சேலர்ஸ். அமைதியான கடல்ல பயணம் பண்ற எவனும் ஒரு திறமையான மாலுமியாக முடியாது. ஒவ்வொரு சவாலுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வெற்றி ஒளிஞ்சிட்டு இருக்கும். வாழ்க்கையில தடைகள் குறையணும்னு வேண்டாதீங்க, அதை தாங்குற பலம் வேணும்னு வேண்டுங்க. சவால்களை கண்டு ஓடாதீங்க, அதை நேருக்கு நேர் நின்னு பாருங்க. நீங்க பயந்தா அது துரத்தும், நீங்க எதிர்த்து நின்னா அது வழிவிடும். சவால்களை தாண்டி வந்தாதான் வெற்றி. ஆனா அந்த வெற்றியை தக்க வைக்க ஒரு முக்கியமான குணம் வேணும். அதுதான் நன்றி உணர்வு. நம்மள பல பேருக்கு இல்லாத ஒன்றை பத்தி கவலைப்படதான் நேரம் இருக்கு. ஆனா இருக்கிற ஒன்றை பத்தி சந்தோஷப்பட நேரமே இல்லை. என்கிட்ட அது இல்லையே, இது இல்லையே அப்படின்னு புலம்புறதையே ஒரு வேலையா வச்சிருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க இன்னைக்கு வேண்டான்னு நினைக்கிற இந்த வாழ்க்கை இன்னும் பல பேருக்கு ஒரு கனவு வாழ்க்கை. உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்ல கத்துக்கோங்க. இன்னைக்கு காலையில நீங்க உயிரோட எழுந்திருக்கிறதுக்கு ஒரு நன்றி. உங்க தட்டுல இருக்கிற உணவுக்கு ஒரு நன்றி. உங்க கூட இருக்கிற அன்பான மனிதர்களுக்கு ஒரு நன்றி. கிரேட்டிடியூட் அப்படின்னா எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. கிடைச்சதை வச்சு முதல்ல சந்தோஷமா இருக்கிறது தான். நீங்க நன்றியோட இருக்கும்போது உங்க மனசுல பொறாமையோ கோபமோ வராது. ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கைய நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிரபஞ்சம் எப்பவுமே நன்றியோட இருக்கிறவங்களுக்கு தான் இன்னும் அதிகமா கொடுக்கும். ஒரு நாளைக்கு 3 விஷயமாவது இன்னைக்கு எனக்கு இது நடந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க. அது ஒரு சின்ன புன்னகையா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல காப்பியா இருக்கலாம். மத்தவங்க உங்களுக்கு செய்யற சின்ன உதவிக்கும் நன்றி சொல்ல தயங்காதீங்க. அந்த ஒரு வார்த்தை ஒருத்தரோட நாளையே அழகாக்கும். Be thankful for what you have and you'll end up having more. நன்றி உணர்வு மனசுக்கு அமைதியை கொடுக்கும். ஆனா நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற அந்த தள்ளி போடும் பழக்கம் இருக்கே, அதை எப்படி ஒழிக்கிறது? நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ற அந்த ஒரு வார்த்தை
உலகத்திலேயே மிக மோசமான ஒரு போதை மருந்து. ஏன்னா, அது இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு தற்காலிக நிம்மதிய தரும். ஆனா, உங்க எதிர்காலத்த மெதுமெதுவா அழிச்சிரும். யோசிச்சு பாருங்க. நீங்க எப்போவோ ஆரம்பிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் தள்ளி போயிட்டே இருக்குன்னா, அதுக்கு காரணம் உங்க திறமை இல்லாம இல்ல. உங்க சோம்பேறித்தனம் தான். Tomorrow is a place where nothing happens. எதை செய்யணுமோ அதை இப்போவே இந்த நிமிஷமே ஆரம்பிங்க. அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். ஆனா அந்த ஒரு அடி தான் உங்க வெற்றிக்கான முதல் படி. மற்றவர்கள் கருத்து. Don't live for others' approval. உங்களை விமர்சனம் பண்றவங்க எப்பவும் உங்களை விட குறைவா சாதிச்சவங்களா தான் இருப்பாங்க. அப்புறம் ஏன் அவங்க பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை மாத்திக்கணும்? மத்தவங்க உங்கள பத்தி என்ன நினைப்பாங்கன்னு பயந்து வாழ்றது ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறைக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற மாதிரி. உங்கள நேசிக்கிறவங்களுக்கு விளக்கம் தேவையில்ல. உங்கள வெறுக்கிறவங்க உங்க விளக்கத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்காக நடிக்கிறத நிறுத்துங்க. உங்களுடைய உண்மையான முகம் என்னவோ அது தைரியமா உலகத்துக்கு காட்டுங்க. உங்களுடைய நிம்மதி அவங்க கையில இல்ல, உங்க கையில தான் இருக்கு. மன்னிக்கும் குணம். ஒருத்தர் மேல கோபத்தையும் கசப்பான நினைவுகளையும் சுமந்துட்டு அலையிறது உங்க இதயத்துல நீங்களே ஒரு நெருப்பை வளர்த்துட்டு வர்றதுக்கு சமம். அந்த நபர் உங்களை காயப்படுத்தினது ஒரு தடவை தான். ஆனா அதை நினைச்சு நினைச்சு நீங்க உங்களையே காயப்படுத்திக்கிறது 1000 தடவை. இதுல யாருக்கு நஷ்டம்? அவங்க செஞ்ச தப்புக்காக நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? மன்னிப்பு அப்படிங்கிறது அவங்க செஞ்ச தப்ப மறைக்கிறது இல்ல. அந்த தப்பு உங்களை இனிமேலும் பாதிக்க கூடாதுன்னு நீங்க எடுக்கிற ஒரு முடிவு. அந்த பாரத்தை இறக்கி வைங்க. அமைதியா கறந்து போங்க. உங்க மனச சுத்தமா வச்சுக்கோங்க. தனிமையின் இனிமை. நம்ம ஏன் தனிமைக்கு பயப்படுறோம் தெரியுமா? ஏன்னா நம்ம தனியா இருக்கிறப்போ தான் நம்ம மனசு நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கும். அந்த உண்மைகளை தாங்குற பலம் நம்ம கிட்ட இல்ல. அதனால தான் எப்பவும் ஃபோன்ல இருக்கிற மத்தவங்க வாழ்க்கைய பார்த்துட்டோ, இல்ல தேவையில்லாத ஒரு கூட்டத்துல உட்காந்துட்டோ நம்ம மனச திசை திருப்புறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? கூட்டத்தோடு கூட்டமா இருக்கிறப்போ நம்ம யாருன்னே நமக்கே தெரியாம போயிடும். மத்தவங்களுக்காக பொய் சிரிப்பு சிரிக்கிறது, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண பேசுறதுன்னு நம்மள நாமளே கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிருவோம். ஆனா தனிமை அப்படி இல்ல. தனிமையில தான் உங்க உண்மையான முகம் வெளியே வரும். இந்த உலகத்தோட சத்தத்தை எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. உங்க போனை தூர போடுங்க. உங்க மனசோட குரலை மட்டும் கவனிங்க. உங்களுடைய உண்மையான கனவுகள் என்ன? உங்களுக்கு உண்மையிலேயே எப்போ சந்தோஷம் கிடைக்குது? இதுக்கெல்லாம் பதில் உங்க தனிமையில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்களே ஒரு உற்ற நண்பனா மாறுங்க. உங்களை நீங்களே நேசிக்கவும் உங்களோட நேரத்தை செலவிடவும் கத்துக்கிட்டா இந்த உலகத்துல நீங்க யாரையும் தேடி அலைய மாட்டீங்க. தனிமை ஒரு தண்டனை இல்லை, அது உங்களை நீங்களே செதுக்கிக்கிற ஒரு மிகப்பெரிய கலை. தேவையற்ற பேச்சு. நம்ம பல நேரங்கள்ல பேசுறத விட மௌனமா இருக்கிறது தான் நமக்கான மரியாதையை தேடி தரும். ஒரு வார்த்தை உங்க வாய்க்குள்ள இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு அடிமை. ஆனா அது உங்க உதட்டை தாண்டி வெளியே வந்துட்டா நீங்க அந்த வார்த்தைக்கு அடிமையாயிருவீங்க. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு துப்பாக்கி தோட்டா மாதிரி. அதை ஒரு முறை சுட்டுட்டா திரும்ப பெறவே முடியாது. மத்தவங்கள பத்தி பேசுறது ஒரு அர்த்தமே இல்லாம வீண் விவாதங்கள்ல நம்ம நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குறதுன்னு நம்ம செய்யற காரியங்கள் நம்ம மதிப்பை குறைக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு அறிவாளிக்கு எப்ப பேசணும்னு தெரியும். ஆனா ஒரு புத்திசாலிக்கு எப்ப பேசக்கூடாதுன்னு தெரியும். உங்க வார்த்தைகள் ஒருத்தரை காயப்படுத்துற ஆயுதமா இருக்கக்கூடாது. அது ஒருத்தரை குணப்படுத்துற மருந்தா இருக்கணும். ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி 3 விஷயம் யோசிங்க. அது உண்மையா? அது தேவையா? அது அன்பானதா? இந்த 3ல 1 இல்லைனாலும் அமைதியா இருக்கிறது தான் மேலானது. அமைதிங்கிறது பயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நீங்க எவ்வளவு கம்மியா பேசுறீங்களோ அவ்வளவு அதிகமா இந்த உலகம் உங்களை கவனிக்கும். மாற்றத்தை ஏத்துக்கோங்க. மாற்றம் அப்படின்னாலே ஒரு பயம் வரும். ஏன்னா நம்ம பழகி போன ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு வசதியா இருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல மாற்றம் ஒன்று தான் மாறாதது. நீங்க மாற மறுத்தீங்கன்னா
காலப்போக்குல நீங்க காணாம போயிடுவீங்க. ஒரு புழு பட்டாம்பூச்சியா மாறணும்னா, அது ஒரு பெரிய வலிய அனுபவிக்கணும். ஒரு மாற்றத்த ஏத்துக்கணும். அந்த பழைய வாழ்க்கை முடிஞ்சாதான் அதால சிறகடிச்சு பறக்க முடியும். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையும். பழக்கமான விஷயங்களே செஞ்சுட்டு இருந்தா பழக்கமான வாழ்க்கை தான் கிடைக்கும். புதுசா எதையாவது சாதிக்கணும்னா மாற்றத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுடைய வேலை, உங்களுடைய சூழல், உங்களுடைய உறவுகள் எது மாறினாலும் அதை எதிர்த்து நிக்காதீங்க. அதிலிருந்து என்ன கத்துக்கலான்னு யோசிங்க. ஒரு மரம் காத்துல வளையாம நேரா நிக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சா அது உடைஞ்சு போயிடும். ஆனா எந்த மரம் காத்துக்கு ஏத்த மாதிரி வளையுதோ அதுதான் புயலையும் தாண்டி நிக்கும். மாற்றமே முன்னேற்றத்தோட முதல் படி. பழைய இலைகள் உதிர்ந்தாதான் புதிய துளிர்கள் வர முடியும். மாற்றத்தை கொண்டாடுங்க. அது உங்களை ஒரு சிறந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். நம்ம எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பிலேயே வாழ்றோம். படிச்சு முடிச்சுட்டா நிம்மதியா இருக்கலாம். கல்யாணம் ஆக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம். கையில இருக்கிற வாழ்க்கைய வாழ மறந்துடுறோம். நம்ம எப்பவும் ஒண்ணு கடந்த காலத்தோட கசப்புகள்ல மூழ்கி இருக்கோம். இல்லனா எதிர்காலத்தோட பயத்துல ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நேத்துங்கிறது ஒரு முடிஞ்சு போன கதை. நாளைக்குங்கிறது ஒரு கணிக்க முடியாத மர்மம். ஆனா இன்னைக்கு இதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த உண்மையான பரிசு. அதனால தான் ஆங்கிலத்துல இதுக்கு பிரசன்ட் அப்படின்னு பேரு. இந்த நிமிஷம் உங்க முன்னாடி இருக்கிற உணவை ரசிச்சு சாப்பிடுங்க. உங்க கூட இருக்கிற மனுஷங்களை முழு மனசோட நேசிங்க. இந்த அழகான இயற்கைய ஒரு நிமிஷம் நிதானமா கவனிங்க. வாழ்க்கைங்கிறது நாளைக்கு ஆரம்பிக்கிற விஷயம் இல்ல. அது இப்போ உங்க மூச்சு காத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு அதிசயம். கடந்த கால பாரத்தையும் எதிர்கால கவலையும் தூக்கி போட்டுட்டு இந்த நொடிய முழுமையா அனுபவிங்க. ஏன்னா இந்த நிமிடம் போயிட்டா அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா பணத்தை கொடுத்தாலும் இதை திரும்ப வாங்க முடியாது. மன உறுதி. வாழ்க்கை உங்களை 100 முறை கீழே தள்ளலாம். 1000 முறை உங்களை உடைக்க முயற்சி செய்யலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த நெருப்பு தான் உங்க மன உறுதி. என்னால முடியாதுன்னு உங்க முன்னாடி நிக்கிற அந்த மலைய பார்த்து, உன் உயரம் எனக்கு தெரியும், ஆனா என் உறுதி உனக்கு தெரியாதுன்னு தைரியமா சொல்லுங்க. நீங்க விழுறது தப்பில்ல, ஆனா விழுந்தே கிடக்கிறது தான் மிகப்பெரிய தோல்வி. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை வீழ்த்த யாராலையும் முடியாது, நீங்களா விட்டு கொடுக்கிற வரைக்கும். கஷ்டங்கள் தான் உங்களை ஒரு வைரமா பட்ட தீட்டும். உங்களை நீங்களே நம்புங்க. உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க தான் வெற்றியாளர். மாற்றத்தை உங்க மனசுல இருந்து ஆரம்பிங்க. உங்க மனசு மாறினா உங்க வாழ்க்கை மாறும். இப்போ உங்க வாழ்க்கைய மாற்ற போற விதிகளை சுருக்கமா பார்த்துடலாம். மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். கஷ்டங்கள் தான் உங்களை செதுக்கும். மற்றவங்க பேச்ச காதுல வாங்காதீங்க. தோல்விங்கிறது வெற்றியோட ஒரு பாடம். உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. பயத்தை எதிர்த்து நில்லுங்க. கத்துக்கிறத என்னைக்குமே நிறுத்தாதீங்க. தள்ளி போடும் பழக்கத்தை ஒழிங்க. உங்களை நீங்களே நேசிங்க. பொறுமைதான் உங்க மிகப்பெரிய பலம். ஈகோவை ஓரமா தள்ளி வைங்க. பழைய கசப்புகளை மறந்துடுங்க. கனவு காண தயங்காதீங்க. நன்றி உணர்வோட வாழுங்க. தள்ளி போடாதீங்க. இப்போவே ஆரம்பிங்க. மத்தவங்க அங்கீகாரத்துக்கு அலையாதீங்க. மனசார ஒருத்தரை மன்னிச்சு பழகுங்க. தனிமையில உங்களை நீங்களே கண்டெடுங்க. மாற்றத்தை மனதார ஏத்துக்கோங்க. நிகழ்காலத்துல முழுமையா வாழுங்க. எதற்கும் கலங்காத மன உறுதியோட இருங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு மறுபடியும் பழைய மாதிரியே போய் உங்க நேரத்தை வீணாக்க போறீங்களா? இல்ல இன்னையிலிருந்து ஒரு புது மனுஷனா மாற போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்காக நான் ஒரு மிரர் சேலஞ்ச் கொடுக்குறேன். இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று உங்ககிட்டயே கேளுங்க, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இதுதானா அப்படின்னு. உங்களை நீங்களே மாத்திக்க ரெடினா இப்போவே அந்த ரெடி அப்படிங்கிற வார்த்தைய கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்டா நீங்க இன்னைக்கு எடுக்கிற முதல் சத்தியம். நீங்க மட்டும் கத்துக்கிட்டா போதாது,
உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கோ இல்ல நண்பனுக்கோ இதை காமிச்சு அவங்க வாழ்க்கையையும் மாத்துங்க. அந்த ஒரு ஷேர் ஒரு உயிரை கூட காப்பாத்தலாம். உங்க வாழ்க்கைய நீங்க தான் செதுக்கணும். அந்த வைராகியம் உங்களுக்கு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கூட பயணிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வேடிக்கை பார்க்குற கூட்டம் நமக்கு வேண்டாம். சாதிக்க நினைக்கிற சிங்கம்தான் நமக்கு வேணும். ஜெயிக்க தயாரா? உங்க மனசு மாறினா உங்க வாழ்க்கை மாறும். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போவே எழுந்துருங்க.